வணக்கம் மக்களே. நடுக்கடலில் படகில் பதுங்கி உள்ளாரா புஷி ஆனந்த்? ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றம் செல்ல திட்டம். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மலா குமார் ஆகியோரது முன்ஜாமீன் மனுவை மதுரை உச்சநீதிமன்ற கிளை தள்ளுபடி செய்த நிலையில் இருவரையும் கைது செய்ய 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் புஷி ஆனந்த் ராமேஸ்வரம் கடல் பகுதியில் கடலுக்குள் படகில் பதுங்கியிருப்பதாகவும் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்ட தனிப்படை போலீசார் முடிவு எடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜயின் கரூர் வேலுசாமிபுரம் பிரச்சார கூட்டத்தில் பெண்கள், குழந்தைகள் என 41 பேர் பலியாகி இருப்பது பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 110 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி படுகாயமடைந்தனர். அவர்கள் கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். நேற்று இரவு அனைவரும் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ள இந்த நிலையில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கரூர் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இதேபோல ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையமும் விசாரணை நடத்தி வருகிறது. இதேபோல் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு இந்த வழக்கை கையில் எடுத்துள்ளது. தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், இணை செயலாளர் நிர்மல் குமார், கரூர் மேற்கு மாவட்ட தலைவர் மதியழகன் ஆகியோர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதில் மதியழகன் மற்றும் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த தாவேகா நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். இதன் பின்னர் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். புஷி ஆனந்த், இணை செயலாளர் நிர்மல் குமாரை கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டினர் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று முன்தினம் அவர்கள் தரப்பில் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி அரசு தரப்பு வாதத்தை ஏற்று இருவரின் முன்ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் மனுதாரர்கள் இருவரும் வழக்கில் 2 மற்றும் 3வது குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். முதல் குற்றவாளியான மதியழகன் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். 41 பேர் உயிரிழந்துள்ளனர். 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இவர்களில் பலர் ICUவில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விசாரணை தொடக்க நிலையில் உள்ளது. எனவே முன்ஜாமீன் வழங்க முடியாது என கூறி தள்ளுபடி செய்தார். இதையடுத்து புஷி ஆனந்த் மற்றும் CTR நிர்மல் குமாரை கைது செய்ய 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. போலீசார் தீவிரமாக இருவரையும் தேடி வரும் நிலையில் அவர்கள் தலைமறைவாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. கோர்ட் உத்தரவிட்ட பிறகும் இருவரும் தலைமறைவாக இருந்து வருகிறார்கள். இதில் புஷி ஆனந்த் ராமேஸ்வரம் பகுதிக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு ராமேஸ்வரம் சென்றதாகவும், சிக்னல் கிடைக்காத இடத்திற்கு அவரை தாவேகா நிர்வாகிகள் அழைத்து சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடலில் படகில் பதுங்கி உள்ளதாகவும் தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் போலீசார் அவரை பிடிக்க தீவிர முயற்சியில் இறங்கியுள்ளனர். இதற்காக கடல் பகுதியில் ரோந்து பணிகளையும் போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் நீதிமன்றம் விடுமுறை என்பதால் நாளை திங்கட்கிழமை சுப்ரீம் கோர்ட்டில் முன்ஜாமீன் கேட்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் போலீசாரிடம் சிக்காமல் இருக்க அவர் தலைமறைவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.